நேயர்களுக்கு வணக்கம். ஏழரை சனி என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் 7.5 ஆண்டுகள் 2.5 என்று 3 2.5 வருடங்கள் நடப்பதுதான் ஏழரை சனி. நமது ஜென்ம ராசியான சந்திரன் இருக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்திலும் 1ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் 2.5 வருடங்கள் தலா 2.5 வருடங்கள் 3 முறை நடக்கும் இந்த ஏழரை நாட்டு சனி ஜாதகர்களுக்கு என்ன பலன் தரும் என்பதை விளக்கித்தான் இந்த வீடியோவிலே பேசுகிறேன். பொதுவாக ஒரு ஆண் ஜாதகரை பொறுத்தமட்டில் 2வது ஏழரை சனி நடக்கும் காலத்தில், ஆரம்பத்திலேயே முதல் ஏழரை சனி நடக்கும் காலத்திலேயே கல்வி அறிவில் தடை தாமதம், வேலை பார்ப்பதில் தடை தாமதம், வீட்டு வேலைகள் செய்வதில் தடை தாமதம், மனச்சோர்வு, உடல் மெலிவு, உடல் மனம் கெடுதல் போன்ற இடையிடையே காய்ச்சல், தலைவலி, கண் நோய் போன்றவை ஏற்படக்கூடியவை இருக்கும். 2வது ஏழரை சனி நடக்கும் காலத்திலே ஆண்கள் ஜாதகத்திலே 2.5 வருடங்களில் தாய் தந்தையர், பெற்ற தாய் தந்தையருக்கு மிக உன்னதமான உடல் பாதிப்பை ஏற்படுத்தும். பலர் மறந்தும் இறந்தும் விடுவார்கள். அல்லது உடல் நெளிவு, நோய் நொடி, ஆஸ்பத்திரிக்கு போவது போன்ற இடையூறுகளை, பண விரயத்தையும் தரும். 3வது ஏழரை சனி நடக்கும் காலத்திலே ஜாதகருக்கே உன்னதமான கெடுபலன்கள் நடக்கும். பலருக்கு மரணம் கூட ஏற்படும். 3வது ஏழரை சனி என்பது 90 வயசு வரையிலும் இருக்கும். அந்த 90 வயசுக்குள்ளேயே ஜாதகர் இறக்கக்கூடிய நிலையையும் தந்துவிடும். இவ்வாறான இந்த ஏழரை சனி பல்வேறு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தும். இந்த ஏழரை சனி காலத்திலே குடும்பத்தில் அனைவருக்குமே எந்த நல்ல காரியமும் நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஜாதகருக்கு மட்டுமல்ல, அவர் தாய் தந்தையர், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஏழரை சனி பாதிப்பு என்பது பணவிரயம், அடுத்து உடல் நலக்கோளாறு, மனக்கோளாறு இவற்றை கொடுத்துவிடும். இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுபகாரியங்கள் என்பது பொதுவாக 30 வயதுக்குள்ளேயே பலருக்கு திருமணம் நடக்கும். அல்லது 2வது சுற்றான 60 வயதுக்குள் கண்டிப்பாக திருமணம் செய்து குழந்தை பாக்கியத்திலையும் பெற்று வயதாகி விடுவார்கள். இவ்வாறான காலகட்டத்திலே தான் நோய் நொடிகள் அதிகம் ஏற்படும், பண விரயங்கள் ஏற்படும் என்று கூறியிருக்கிறேன். பொதுவாக இவ்வாறான ஏழரை சனி காலத்திலே ஒவ்வொரு ஜாதகரும் தங்களது வசிப்பிடத்தில் உள்ள சிவன் கோயிலில் அமைந்திருக்கும் ஏழரை நாட்டு சனி பகவானை வணங்கி வர வேண்டும். பொதுவாக சனிக்கு இரவு தீபம் ஏற்றிய பின்னர் தான் பலம் அதிகம் என்று ஜோதிட மூல நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே 6:30 மணிக்கு மேல், மாலை 6:30 மணிக்கு மேல் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி 3 முறை நவகிரக மண்டபத்தை சுற்றி வந்து ஜாதகர்கள் வழிபட வேண்டும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதகர் இளைஞரானால் அவரது தாய் தந்தையர் யாராவது குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் ஒருவர் சென்று இவ்வாறான வழிபாடுகளை செய்யலாம்.
இவ்வாறான வழிபாடுகளை வாரந்தோறும் செய்து வந்தால் தீய பலன்கள் ஏறத்தாழ நிறைய குறையும் என்று ஜோதிட மூல நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இது கண்கூடாக அனைத்து ஜாதகர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எனவே இதை சாதாரணமாகவே அறிந்து கொள்ள முடியும். குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஏழரை சனி நடந்தால் குடும்பத்தையே பாதிக்கும். இவ்வாறான நிலையை அனுசரித்து நேயர்கள் ஏழரை சனி குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாருக்காவது நடக்கும் காலத்தில் நான் சொன்ன பரிகாரத்தை தவறாமல் மாலை 7:30 6:30 மணிக்கு மேல் செய்து வழிபாடு செய்து அகற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை காணும் அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த வீடியோவை காணும் நேயர்கள் தங்களது நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.